ஃப்ரெண்ட்ஸ். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் இருக்கு இல்லையா, அது பராக்கிரமம் நிறைந்தது. கர்த்தருடைய கரத்தினால் தான் இந்த உலகத்தை அவர் செய்து முடித்தார், உருவாக்கினார். கர்த்தருடைய கரம் நீதி சரி கட்டுதலின் கரமாய் இருக்கிறது. கரம் அவருடைய ஓங்கிய புயம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் இருந்து நடத்தி கொண்டு வந்தது. கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது அவைகளுக்கு ஈடு அந்த கரத்திற்கு கொடுக்கின்ற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க இல்லையா. அது என்னவென்று சொன்னால் அவருடைய பலத்தை அந்த கரத்தை தான் அறிந்து கொள்ள முடியும். அவர் நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அடித்தார்கள், எல்லா இடத்திலேயுமே ஒரு ஆக்ஷன். எந்த ஆக்ஷன் மூலமாக? நம்மளுடைய கரத்தினால் ஏற்படுகின்ற அந்த காரியத்தின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருமே தங்களுடைய செயல்பாடுகளை, தங்களுடைய ஆக்ஷன்ஸை தங்கள் கரத்தின் மூலமாக செயல்பட்டு அவருடைய மகத்துவத்தை அறிந்திருப்பார்கள். வேத வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருப்போமே ஆனால், படிக்கிறோமே ஆனால், அவருடைய கரம் எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கரத்தினாலே ஒருவரும் தப்பிக்கவும் முடியாது. அவருடைய கரத்தினாலே ஒருவரும் மீட்புக்குள்ளாகாமல் போகவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கரம், ஏகோவா என்னும் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு கரம். ஏகோவா என்னும் நாமம் உடையவர் சொல்லுவதாவது, ஏகோவா நிசி, ஏகோவா ராஃபா, ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷாலோம் என்று சொல்லி அநேக நாமங்கள் கர்த்தருக்கு இருக்கின்றது. ஏகோவா என்பதற்கு நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தமாம். ஏகோவா தேவன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த நம்மோடு கூட இருக்கிறவர் இருக்கார் இல்லையா, அவருடைய கரத்தினுடைய மகத்துவம் என்ன நமக்கு தெரியுமா? அவர் கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வேறு எந்த விதமான கரமும் நம்ம அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம எவ்வளவு பெரிய நெருக்கடிக்குள்ளாக சென்றாலும் கூட, உலகத்தின் மத்தியில் நாம் சென்றாலும் கூட, எதுவும் நம்மளை அஃபெக்டே ஆக்காதபடிக்கு அவருடைய கரம் நம்மை ஒளித்து வைக்கின்றது, பாதுகாக்கின்றது. அதனால்தான் தாவீது ராஜா அவருடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கும்போது, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், உம்முடைய கரம் என்னை தாங்க வேண்டும், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறீர் என்று சொல்லி ஏசாயாவிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், உமது கரம் எனக்கு மறைவாய் இருக்கக்கூடாது, உமது கரம் எனக்கு மறைவாய் இருந்ததே ஆனால் நான் என்றோ ஒடிந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதங்களை நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். கரத்திற்கு மகத்துவம் அதிகம். நம்மளுடைய கரம் எவ்வளவு முக்கியம் அல்லவா. ஒரு மனிதனுக்கு நம்ம உடம்புல கரம் இல்லை என்று சொன்னால் அந்த செயல்பாடுகள் எல்லாமே ஆஃப். அதே போலத்தான் கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்ளணும். அவருடைய கரத்தோட நம்முடைய கரம் இணைந்திருக்கும்படியாய் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு, நான் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னார் அல்லவா, அந்த கை நம்மை விட்டு விடாதபடிக்கு, அவர் நம்மை விட மாட்டாரு, நாம் அவரை விட்டு போகாதபடிக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த அளவுக்கு பைண்ட் பண்ணி வச்சிருக்கணும். நமக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதா? ஏகோவா என்னும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கின்றதா? அவருடைய கரத்தினோடு கூட உங்கள் கரம் சேர்ந்து ஒருவேளை நீங்கள் பிரயாணம் செய்வீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை சந்தித்து செம்மனை நடத்தி முடிப்பார். Have a blessed day. Praise be to God.